ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சத்து நிறைஞ்ச கருப்பு கவுனி அரிசி பாயாசம் பார்க்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நம்ம அரிசி கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கோங்க. 1 கப்பு அளவு எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அரிசி கடையிலையும் கிடைக்குங்க. இப்போ இதை நல்லா ஒரு 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்ல தண்ணி சேர்த்து 8 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சா தான் இந்த அரிசி நல்லா வெந்து கிடைக்கும். ஊறின அரிசியை இப்போ நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. ரவையோட கொஞ்சம் பெருசாக உடச்சிக்கிட்டா போதும். பாருங்கள், பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு உடச்சிக்கிட்டா நம்மளுக்கு பாயசம் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. குக்கர் எடுத்துருக்கேங்க. குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி சேர்க்கணும். கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் ஊற வச்ச தண்ணியில் ஒரு 3 கப்பு இருக்குங்க. சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 கப்பு பால் சேர்த்துக்கலாங்க. பசும்பால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கணக்குக்கு நம்மளுக்கு 5 கப்பு தண்ணி வருது. குக்கரில் செய்கிறதால கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருங்க. நீங்கள் ஒரு கடாயில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். கலந்து கொடுத்துக்கிட்டே நிற்கணும். அதுக்காக தான் நான் குக்கர்லேயே செஞ்சிட்றேன். இப்போ குக்கரை மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. இது முக்கியமானது. இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப்பு அளவு தேங்காய் எடுத்துருக்கேங்க. இது கூட வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த பாயசத்துக்கு தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் நல்லா திக்காக. இதை எடுத்து இப்போ தனியாக வச்சிடலாம். சாப்பாடு நல்லா வெந்துருச்சுங்க. 4லேருந்து 5 விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி பதமாக கிடைக்கும். இப்போ அது லைட்டாக கட்டியாக இருக்குங்க. இதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நம்ம வெல்லம் சேர்க்குறதுக்கு முன்னாடியே இந்த கட்டிகளெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு இப்போ நம்ம 1 கப்பு அரிசி எடுத்தோம். அதுக்கு 2 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. நல்லா மண் இல்லாத வெல்லமாக எடுத்துக்கோங்க. இந்த அளவு இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். வெல்லம் இல்லை, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணுன்னா கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. மண் இருந்தால் கொஞ்சம் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக கிடைக்கும் இனிப்பு. அதுக்காக தான் சேர்க்குறோம். நல்லா கொதி வந்ததும் இப்போ திக்கான அரைச்சி வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் நல்லா திக்காக சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த டைமில் உங்களுக்கு பாயசம் திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேங்க. நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்து நல்லா லைட்டாக கலர் மாறினோடனே எடுத்து நம்ம பாயசத்து கூட சேர்த்துடலாங்க. பாயசம் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்செல்லாம் வச்சு கொடுத்தா ரொம்ப குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பாயசம் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.